கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொலியின் மூலமாய் உங்கள் யாவரையும் சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. யோவான் 1 யோவான் 2வது அதிகாரம் 2வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்கிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். வசனம் சொல்லுகிறது, பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து மரித்து போனார் என்று சொல்லி. ஆம் பிரியமான தேவஜனமே, நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறதுக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி நம்முடைய பாவங்களை மாத்திரம் இல்லைங்க, இந்த சர்வ உலகத்தின் பாவங்களையும் மன்னிக்கிறதற்காகவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். பாருங்க, அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானா அவரை அறிந்திருக்கிறோம். என்னதாங்க பாருங்க, என்ன கற்பனை என்னன்னா, ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாவது கற்பனை என்று வசனம் சொல்லுகிறது. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பது. தேவ ஜனமே, இந்த கற்பனைகளை எல்லாம் நாம் கை கொள்ள வேண்டும். என்னங்க கற்பனை? பெருசா இல்லை. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோட உன் முழு மனதோடு அன்பு கூறுன்னு சொல்றாரு. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில முழு இருதயத்தோடு ஆண்டவர் ஆராதிக்க முடியாது. அறகுற இருதயத்தோடு ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆராதனைக்கு போற நேரத்துல கூட இந்த காரியம் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகிறது இல்லை. முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்கணும், முழு ஆத்மாவோடு நாம் ஆராதிக்கணும், முழு மனதோடு ஆராதிக்கணும், முழு மனதோடு அன்பு கூறணும். இது முதலாவது கற்பனை. ரெண்டாவது கற்பனை பாருங்க, இதுக்கு ஒப்பா இருக்கிற ரெண்டாவது கற்பனை என்னன்னா, உன்னிடத்துல நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க, உங்க எதிர்த்து வீட்டுக்காரங்க, உங்க கூட பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, உங்களிடத்துல நீங்க அன்பு கூறுவது போல அவங்களிடத்துல நீங்க அன்பு கூறணும். இது கற்பனை. பாருங்க, வசனம் சொல்லுகிறது, ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால், நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். மத்தேயு 19:17 இப்படியே சொல்லுது, நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் அவருடைய கற்பனைகளை கைக்கொள். நீங்க நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இந்த கற்பனைகளை நீங்க கை கொண்டுதான் ஆக வேண்டும். அவர் பாவங்களை நிவர்த்தி செய்து விட்டார். ஆனா அந்த பாவங்கள் நிவர்த்தியா இருக்கிற கிருபாதார பலியா இருக்கிறார். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளானால் அவரை அறிந்திருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதிருந்தால் நாம் அவரை அறியோம், அவரும் நம்மை அறியார். அறிய மாட்டேன்னு சொல்லிடுவார். அவர் நம்ம தெரியலன்னா நமக்காக அவர் கிருபாதாரிய பலியாக இருக்க முடியாது. நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி ஆக முடியாது. நிச்சயமாகவே அவர் நம்மை தெரிந்து வைத்திருக்கிறார். நீங்களும் அவரை அறிந்து வைத்திருக்க வேண்டும். அவருடைய கற்பனைகளும் நடக்க வேண்டும், வாழ வேண்டும். எங்களோடு சேர்ந்து ஜெபியுங்க. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்க நல்ல தகப்பனே, உம்முடைய கற்பனைகளின்படி வாழ கர்த்தர்தாமே உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ள கர்த்தர் எங்களை ஞானத்தினாலும் அறிவினாலும் புத்தியாலும் நிரப்பினார். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.